11th 12th பப்ளிக் எழுத போகிறீங்களா, இல்லை கால்குலேட்டர் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இப்போ வந்து அக்கௌண்டன்சிக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணுன்ற நிறைய பேர்த்துக்கு தெரில. இப்போ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து 3-1 தான் வேணும், ஆனால் நான் வந்து 4-1 போட்டேன். இது நான் எப்படி கரெக்ட் பண்ணுறது? எப்படி ஒரு நம்பர் என்ன தப்பு பண்ணுறது இயல்பு தான். நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கரெக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கரெக்ட் ஆகிடும். இப்போ நான் 2 நம்பர் கரெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, இப்போ வந்து நான் வந்து இன்டூ ப்ளஸ்லாம் பண்ணுவோம் நிறைய டைமு. இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு, ஆனால் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டு எனக்கு கரெக்டான ஆன்சர் வரல. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இது நம்மளுக்கு வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஆட்டோ ரீப்ளே அப்படின்னு இருக்கா, அதை ப்ளே பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். மேலே ஏஎன்எஸ் அப்படின்னு ஆன்சரோட ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் உங்கள் ஆன்சர். அதுலேயும் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாதுன்னு அவங்களே ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் வந்து ஒன்றா வரும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ண ஒன்றா வரும். இது வந்து நம்மளோட செகண்ட் இது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் வந்து இது என்னதுன்னு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும்ல, பர்சன்டேஜ் கால்குலேஷனில் தான் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம்மில் வந்து கமிஷன் டு முரளி, ஓகேவா? கால்குலேட் த கமிஷனில் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து இங்கே 1,10,000 இருக்குது, ஓகேவா? 1,10,000 நான் போட்டேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்கா, இன்டூ பர்சன்டேஜ், அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இன்டூ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வராது. இப்படி பண்ணிங்கன்னா வராது. எப்பயுமே நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ்னாலே அது வந்து 100ஓட தான் டிவைட் பண்ணும். ஓகேவா? அது 50 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, அது எப்பயுமே வந்து நம்ம 100ஓட தான் டிவைட் பண்ணணும். இப்போ நான் என்னென்னா, இங்கே 1,10,000 இருக்கா, அதை போட்டுக்கிறேன். இன்டூ 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு கூட சொல்லுவேன். ஓகேவா? ஆனால் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சிம்பிள் போட்டுறணும், இப்போ இது நம்மளோட ருப்பீஸ் சிம்பிளை போட்டுறணும். ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சின்ன கால்குலேட்டர் இந்த சைஸில் தான் இருக்குது, அந்த கால்குலேட்டர் வாங்குறத ஃபஸ்ட்டு தவிர்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு கை வந்து டக்குன்னு நம்ம வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து 2 month 3 month தான் இருக்குது, அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ண வராது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறது பெட்டர். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், தப்பு வரதை நம்ம தவிர்க்கலாம். ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களே இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி ஸ்பீட் ப்ராக்டிஸ் வேணும். நம்மளுக்கு வந்து கால்குலேட்டர் கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் நல்லா ஸ்பீடாக போட்டு பழகிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? நீங்கள் எப்படி இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 lakhs நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் இது பிடிச்சி இப்படி அமுத்திங்கன்னா 5 0 தான் டக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறது. இது அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ இந்த 2 0 இருக்கிறத வந்து 2 டைம் இது ஒரு டைம் நம்மளுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்க சின்னதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ரேராக தான் பாயிண்ட்ஸ் வரும். ரூட்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ 41 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் 41க்கு ரூட் எடுத்துக்கிறேன். ரூட் எடுத்திங்கன்னா அதோட ஆன்சர் வந்து பாயிண்ட்ஸில் வருது, அப்புறம் கரெக்ட் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஒர்க்கே ஆகாது, சும்மா தான் வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, ஜஸ்ட்டு மெமரி அவ்வளோதான் காட்டும். இது ரெண்டும் எதுக்குன்னா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் என்னை பொறுத்தளவுக்கு. நல்ல கால்குலேட்டராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த எம்ஆர்சின்றதுமே 0 கொண்டு வரதான். ஓகேவா? இது ரெண்டுமே 0 தான். அதே மாதிரி இதுவும் கூட இது வந்து ஒன்றுமே ஆகாது. இது வந்து எனக்கு தெரில, இது என்ன ஆகுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஓகேவா? இது ரெண்டும் 0 கொண்டு வரது தான். இந்த மாதிரி கால்குலேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறத நான் சொல்லுவேன். நிறைய ஆப்ஷன் இருக்க மாதிரி கால்குலேட்டர், நம்மளுக்கு பேசிக்கான ஆப்ஷன் இது மட்டும் இருந்தாலே போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நார்மல் கால்குலேட்டர் தான் யூஸ் சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து அலோடு இல்லை.
சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கால்குலேட்டர் அலோடு இல்லை. எல்லோரும் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இப்போயே ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.